ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2023 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள். இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசி அதிபதி லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வை பெறுவது நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை நண்பர்களே. மேலும் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளது. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் தவிர 12ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவானும் 6ஆம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி சிறந்த சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களது கருத்துக்கள் எதுவானாலும் சரிங்க, உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்கள் கருத்துக்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய நல்ல பேச்சு திறமை மிக்க நாளுங்க இன்றைய தினம். மேலும் நல்ல ஒரு கருத்துக்கு உண்டான ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவங்க அதிகமாக விரும்புவாங்க. நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அந்த மாதிரியான ஒரு சிறந்த சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக இது அலுவலக பணிகள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களது கருத்துக்கு தேவையான ஆதரவுகள் எல்லாமே பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. மேலும் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வருதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்றதுனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கு நண்பர்களே. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். இன்றைய தினம் பிசினஸ் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறது. வியாபாரம் மூலமாக தனலாபம் அதிகரித்து பொருளாதாரம் சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதனால நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே முழுமையாக அடைத்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் வராக்கடனாக இருக்கக்கூடிய பழைய பாக்கிகளை கூட இப்பொழுது நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா டக்குன்னு வசூலாயிரும் நண்பர்களே. அந்த மாதிரியான சிறப்பான சூழல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். சில விலையுறந்த காஸ்ட்லியான பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இந்த தினம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்திலுமே திருப்தியாக ஒரு நல்ல மனநிலை இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக பொருளாதார ரீதியான பிரஷர் இன்னைக்கு உங்களுக்கு இருக்காதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைய தினம் குடும்பத்திலையும் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு தேவையான ஆதரவு தருவாங்க. உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் இன்றைய தினம் சந்தோஷமாக சிரித்து பேசி கலகலப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய தினம் பேச்சுக்கள் மூலமாக காரிய அனுகூலம் உண்டுங்க. எனவே பேசி நிறைய காரியத்தை நீங்க சாதித்துக் கொள்ள முடியும். கனிவா பேசுங்க. உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக நல்ல ஒரு மதிப்பு உங்களுக்கு கூடும். கருத்துக்களுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும். மேலும் நீங்கள் நிறைய காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். ஸோ உங்க வெற்றிகளுக்கு உங்க பேச்சு உறுதுணையாக அமையும் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுகமான ஒரு நாள் இன்றைய தினம். எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் தேடி வரும்போது அதை நீங்க லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக அமைகிறது. நெருக்கமானவர்கள் மத்தியில, அதாவது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்கள் சுற்றத்தார்கள் மத்திய இன்னைக்கு சிறப்பான ஒரு நல்ல மதிப்பு உங்களுக்கு உயரக்கூடிய கெத்தான ஒரு நாளாக அமைது நண்பர்களே. சொந்த பந்தங்கள், உங்களுடைய சர்க்கிள், அதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள் முதற்கொண்டு உங்களுடைய சொசைட்டி எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த சொசைட்டியில் நீங்கள் நல்ல ஒரு மதிப்போடு இன்னைக்கு காணப்படுவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கெத்தான ஒரு நாளாக அமைகிறது. கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள்ல ரொம்ப நாளாக உங்களுக்கு இழுபறியாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்கள் காரியங்கள் சீக்கிரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இழுபறிகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால காரியங்கள் சீக்கிரமாக துரிதமாக உங்களுக்கு முடியும். ஏன்னா கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் சலுகைகளை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக இதோட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் எதாவது இருந்ததுன்னா அதில் இப்போ உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு திசை திருப்பம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. வியாபாரத்திலும் சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்வாங்க வியாபாரிகள். அதன் மூலமாக சில சந்தோஷமான சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். சிறப்பான ஒரு நாள். விளையாட்டு சம்பந்தமான ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள்ல இன்னைக்கு அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க. மாணவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி எந்த துறையினராக இருந்தாலும் விளையாட்டு ஆர்வம் பெருகக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விளையாட்டுல இன்னைக்கு நீங்க ஜாலியாக உங்களுக்கு சந்தோஷத்தை பெற முடியும் நண்பர்களே. அதில் கலந்துக்கிறது மூலமாக. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில
நீங்கள் இந்த தேவையில்லாத பழி வாங்குற எண்ணம்லாம் இன்றைக்கி வச்சுக்கூடாதுங்க. காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி பொறுமையாக தான் இருக்கணும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக இருக்கணும். காதல் வாழ்க்கையில் உங்கள் காதலர் மீது நீங்கள் வைத்துள்ள மதிப்பையும் அதன் உங்களோட சூழ்நிலையும் இப்பொழுது நீங்கள் தெளிவாக பேசி உங்களோட பிரச்சனையிலிருந்து சால்வ் பண்ணிக்க தான் முயற்சி பண்ணுமே தவிர, இன்றைய தினம் நீங்கள் பழி வாங்குற மாதிரி ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி எதுவுமே காதல் வாழ்க்கையில் பண்ணிடக்கூடாது. ஸோ அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பழி வாங்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் அது எதிர்மறை காரிய உங்களுக்கு தாமதங்கள் தான் ஆகுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க நண்பர்களே. காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ரிவெஞ்ச் பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த விஷயத்தில். கடந்த சில நாட்களாக ரெஸ்ட் இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை மாறி உங்களுக்கான ஓய்வு நேரம் இன்னைக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மிக மிக சிறப்பாக உங்கள் நண்பர்கள் கூட தொலைபேசியில் பேசி சிரித்து மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் நீங்கள் சலிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணுங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களை அலட்சியப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பிஸியாக பேசிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கான ஓய்வு நேரம் உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகலாம். அதனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை அலட்சியப்படுத்துவதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த தினம் தித்திக்கும் இல்லற வாழ்க்கை நீங்கள் பெற முடியல அப்படின்னாலும் நீங்கள் சலிப்பை நீக்கக்கூடிய வகையில் நீங்கள் இன்று தினம் உட்கார்ந்து உங்கள் மனக்குறந்த உங்கள் வாழ்க்கை துணையுடன் பேசுவது நல்லது. அதற்காக நேரம் உங்களுக்கு ஒதுக்க முடியல அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு இந்த தவறான ஒரு பேச்சும் நடவடிக்கையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியும் என்பதிலே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சில டென்ஷன், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், வெறுப்புகள், அசௌகரியம் இருந்தாலும் சரி, இன்றைய தினம் உங்களுக்கு அந்த டென்ஷன் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் விரைவிலேயே பெறுவீங்க. உபரியாக ஏதாவது பண வருமானம் கிடைச்சதுன்னா அதை ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யுங்க. ஆனால் தகுந்த ஆலோசனைகள் பேரில் முதலீடு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் உங்களது கனிவான பேச்சை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாறாக எந்த விதமான கடுஞ்சொற்களையும் நீங்கள் கூறிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பெரியவர்கள் அதனால காயப்படுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. கனிவாக பேசுங்க, இல்லைன்னா அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே. பொறுப்பான வாழ்க்கைக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நல்ல ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக உங்களது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுங்கிறத நினைவில் வச்சு நீங்கள் செயல்படணும் நண்பர்களே. உங்கள் குடும்பத்தின் மீது எவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்கிறது நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுக்கு நீங்கள் இன்றைய தினம் உட்கார்ந்து பேசுறது நல்லது நண்பர்களே. மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு லாபகரமான ஒரு நாள். பிசினஸ் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு அமைதியான சூழ்நிலையும் மகிழ்ச்சியான நல்ல தருணங்களும் நிறைய இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நம்பர் 6 நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. 6ஆம் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்று தினம் உங்கள் பேச்சுக்கள் மூலமாக நல்ல சாதகமான சூழல் உண்டாகக்கூடிய நல்ல நாள்கள். எனவே கனிவாக பேசுங்க, கடுஞ்சொற்களை பயன்படுத்தாதீங்க. உங்கள் பேச்சை சரியான விதத்தில் யூஸ் பண்ணால் நீங்கள் நிறைய லாபங்களும் நல்ல காரிய வெற்றிகளும் பெற முடியும். இன்று தினம் உங்களுக்கு கெத்தான ஒரு நாள். உங்கள் சொசைட்டியில் உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கள். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாதகமான ஒரு நல்ல நாள், கனிவான பேச்சுகள் நன்மை தரும். சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக முடியும் நண்பர்களே. குறிப்பாக உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளை இப்பொழுது மிகச்சிறந்த நல்ல சாதகமான சூழ்நிலை மாறும். அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக அமையும். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருக்கக்கூடிய காரிய தாமதங்கள் எல்லாமே மறையக்கூடிய அல்லது குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாக உங்களது வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஆர்வம் பெறுவீங்க. சுகமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.